பறந்து விரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்த ஆத்தங்கரை கிட்ட நின்னுக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் கிட்ட அவனோட நண்பன் ஸ்ரீராமன் வந்தான். ஏண்டா புருஷோத்தமா, ஆத்தங்கரையில் நின்னுக்கிட்டு என்னத்த பார்த்துட்டு இருக்க? இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் நீந்திட்டு போறது முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு இருக்கேன். பைத்தியம் எதா பிடிச்சிச்சாடா? படகு தான் இருக்கிறப்போ எதுக்கு நீந்திக்கிட்டு போனோம்? டேய், இங்க பாரு, இவ்வளோ வேகமா அடிச்சுட்டு போற ஆத்துல நீந்திட்டு போறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? ஆத்துல தண்ணி எப்போ அதிகம் ஆகும் எப்போ குறையும்னு நமக்கு எப்படிடா தெரியும்? இருக்கிறது ஒரு படகு, அதுலேயே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், அங்கேருந்து இங்கே வரணும். போகிறதும் கஷ்டம், வரதும் கஷ்டம். அவ்வளோ கஷ்டம்னு தெரியுதுல்ல, இப்போ நீயே ஒரு படகு பண்ணி வச்சுக்க வேண்டியது தானே? உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்கே. எல்லாம் எங்கள் அப்பா பேரில் தானடா இருக்கு. அவரு எனக்கும் என் அண்ணனுக்கும் சரி சரி, இப்போ இங்கே நின்றுட்டு படகை பற்றி இப்படி யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன? இருக்குடா, காரணம் இருக்கு. எல்லாம் எங்கள் வீட்டு சம்மந்தப்பட்டது. நீ போ, படகு ஓட்டிட்டு வர ரமணன்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு வரேன். சரிடா. இப்படி சொல்லிட்டு ஸ்ரீராமன் அங்கிருந்து கிளம்பி போனான். படகு ஓட்டுற ரமணாக்காக புருஷோத்தமன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். இருட்டி போச்சு. ஒரு பெரிய வீட்ல கட்டில்ல 80 வயசு மதிக்கத்தக்க ரங்கநாதன் உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கூட பெரிய பையன் கோபால் இருந்தான். டேய் பெரியவனே, இருட்டிடுச்சுடா. சின்னவன் எங்க போனா? ஏதாவது சொன்னானா? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? இல்லப்பா, காலையில நீங்க ஆத்தங்கரைக்கு அந்த பக்கமா இருக்கிற அவந்திபுரம்ல போய் 2000 நாணயங்களை வாங்கிட்டு வர சொன்னதுல இருந்து அவன் எங்க போனானே தெரியல. அவந்திபுரத்துக்கு போக சொன்னது இன்னைக்கு இல்லையேப்பா, நாளைக்கு தானே. இவனுக்கு அவசரப்படுறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஆமாம்பா, ஒருவேளை தம்பி அவந்திபுரத்துக்கு கிளம்பி போயிட்டானா? இல்லப்பா, அவன் போயிருக்க மாட்டான். அது இல்லாம 2 பேரும் சேர்ந்து போங்கன்னு தானே சொன்ன. அது எப்படி உன்னை விட்டுட்டு அவன் மட்டும் போயிருப்பான்? இல்லப்பா, தம்பி எங்க போறேன்னு எதுவுமே சொல்லலையே. அதனாலதான் ஒருவேளை அவந்திபுரம் போயிருப்பான்னு நான் நினைச்சேன். டேய், அந்த ஆறை தாண்டி அவந்திபுரம் போகணுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சுலபமானதில்லை. ரொம்ப ஆபத்தான பயணம். எனக்கு தெரிஞ்சு சின்னவன் அவன் நண்பனை பார்க்க தான் போயிருப்பான். சரிப்பா, நான் சமைக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. இப்படி சொல்லிட்டு கோபால் சமையல் அறைக்குள்ள போனான். இருட்டானதுக்கு அப்புறமும் புருஷோத்தமன் ஆத்தங்கரைக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தங்க மீன் வெளியே வந்து நின்னுது. அந்த தங்கமா ஜொலிச்சிட்டு இருந்த வெளிச்சத்துல அந்த மீன் கரையில இருந்த புருஷோத்தமனை பார்த்தது. இவனை பார்த்தா கெட்ட எண்ணம் பிடிச்சவ மாதிரி இருக்கான். பேராசப்பட்டு சொந்த உறவுக்காரங்களை முதுகுல குத்துறவ மாதிரி இருக்கான். சரி சரி, இவன் கதை நமக்கு எதுக்கு? இருட்டி போச்சு. சாப்பாட தேடி நான் இங்க வந்தேன். வந்த வேலைய பார்த்துக்கிட்டு அப்படியே நீந்திக்கிட்டு இங்க இருந்து போயிடுவேன். இப்படி நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிச்சு அந்த தங்க மீன். புருஷோத்தமன் அந்த மீனை பார்த்து, நான் பார்த்தது உண்மையா கனவா? இந்த ஆறுல தங்க மீன் இருக்கா? இத்தனை நாளா படகு ஓட்டிட்டு இருக்கிற அந்த ரமண இதை நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே, யார்கிட்டயும் சொல்லல. அப்போ நான் இப்ப பார்த்தது என்ன? இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது லாந்தர் விளக்க பிடிச்சுக்கிட்டு படகுல ரமண ஆத்தங்கரை கிட்ட வந்தான். அங்க நின்னுகிட்டு இருந்த புருஷோத்தமனை பார்த்து, சின்னையா, ஐயா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா நாளைக்கு அவந்திபுரம் போக சொல்லியிருக்காரு. நீ நாளைக்கு எங்கேயும் போயிடாத. நானும் அண்ணனும் படகுல போனோம். எங்களை நீ தான் அங்கே கொண்டு போனோம். மறக்காம வந்துடு. சரிங்க தம்பி. ரமணா, இந்த ஆறுல தங்க மீன் ஏதாவது இருக்கா? இந்த ஆறுல தங்க மீனா? நான் ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த ஆற்றுல தான் படகு ஓட்டிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றுமே பார்த்ததில்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி பார்த்ததா கூட யாருமே சொன்னதில்லை. ஏன் தம்பி, என்ன ஆச்சு? சரி சரி, ஒன்றும் இல்லை, விடு. சரி, நாளைக்கு மறக்காமல் வந்துடு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான் புருஷோத்தமன். வீட்டுக்கு வந்ததும் பெரிய பையன் கோபால் தன் அப்பா ரங்கநாதனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? உங்க அண்ணன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான்பா. எனக்கு என்ன,
அண்ணனுக்கு உங்க மேல அவ்வளோ பாசம்பா. அது சரிடா. காலையிலேயே கிளம்பி வெளியில போன, எங்க போன? போறப்போ அண்ணன்கிட்டயோ இல்ல என்கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன்ல. சரி சரி, இனிமே போறப்போ சொல்லிட்டு போறேன்பா. அண்ணா, பயங்கர பசியா இருக்கு, சாப்பிடக்கூட. தம்பி, அப்பா பக்கத்துல உட்காரு, நானே ஊட்டி விடுறேன். இப்படி கோபால் சொன்னதும் புருஷோத்தமன் போய் உட்கார்ந்தான். கோபால் சாப்பாடு ஊட்டி விட்டான். அண்ணன் தம்பிங்க பாசமா இருக்கிறத பார்த்து அப்பா ரங்கநாதன் சந்தோஷப்பட்டு, டேய், நாளைக்கு நான் போனக்கப்புறமாவும் நீங்க 2 பேரும் இப்படியே சேர்ந்து இருக்கணும்டா. ரங்கநாதனோட பசங்கன்னா அன்புக்கு பாசத்துக்கு குறைவில்லாதவங்கன்னு ஊரே பேசணும். அண்ணன் தம்பிங்கன்னா ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கணும்னு எப்படி சொல்றாங்களோ, உங்களையும் இந்த ஊரு அப்படிதான்ப்பா சொல்லணும். இப்படி சொல்லி பூரிச்சு போனாரு. அன்னிக்கு ராத்திரி அப்படியே கழிஞ்சுது. மறுநாள் அண்ணன் தம்பிங்க கோபால், புருஷோத்தமன் அப்பா ரங்கநாதன் முன்னாடி வந்து நின்னாங்க. 2 பேருக்கும் சொல்றேன், நல்லா கேளுங்க. அவந்திபுரம்ல இருக்கிற மார்க்கண்டேயன் உங்ககிட்ட 2000 நாணயங்கள் தருவாரு. அத பத்திரமா கொண்டு வாங்க. ஆத்தங்கரைய கடக்கிறப்போ தண்ணியோட வேகம் மாறி மாறி இருக்கும். ஆபத்து எப்ப வேணாலும் வரும். அதனால பத்திரமா போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே பத்திரமா போய் வாங்கிட்டு வரோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இப்படி சொல்லி சாப்பாடு மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆத்தங்கரை கிட்ட வந்தாங்க. படகு ஓட்டுற ரமணனை அவங்க எங்கேயுமே காணல. அப்படியே நேரம் கழிஞ்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆத்தங்கரையில உட்காந்து 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மீன் வெளியே வெளியே வந்து போச்சு. அத கோபால் பார்த்து, அந்த மீன் பசியில இருக்கு போல. இப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட தண்ணியில போட்டான். அத பார்த்து அந்த மீன் தண்ணிக்குள்ள முழுகி அந்த சாப்பாட சாப்பிட்டுச்சு. அப்ப ஆத்தங்கர் கிட்ட ரமணா படக ஓட்டிட்டு வந்தான். அண்ணனும் தம்பியும் ஜாகிரதையா படகுல உட்கார்ந்தாங்க. ரமணா ஜாக்கிரதையா படக ஓட்டிக்கிட்டு அண்ணன் தம்பி 2 பேரையும் பத்திரமா கரைக்கு கூட்டிட்டு போனான். 2 பேரும் படகுல இருந்து இறங்கி மார்க்கண்டேயன் வீட்டுக்கு போனாங்க. அப்போ, அண்ணா, நீங்க வெளியிலே இருங்க. யாராவது நம்மள பாக்குறாங்களன்னு கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. நான் உள்ள போய் நாணயங்களை வாங்கிட்டு வரேன். சரிடா தம்பி. இப்படி கோபால் சொன்னதும் புருஷோத்தமன் வீட்டுக்குள்ள போனான். கோபால் வீட்டு வெளியில நின்னுக்கிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்தான். கொஞ்ச நேரத்துல புருஷோத்தமன் 2000 நாணயங்கள் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். ஒரு மூட்டைய கோபால் கிட்ட கொடுத்தான். இன்னொரு மூட்டைய தான் எடுத்துக்கிட்டு வந்தான். 2 பேரும் சேர்ந்து படகு கிட்ட வந்தாங்க. படகுல உட்கார்ந்தாங்க. ரமணா அவங்கள கூட்டிக்கிட்டு திரும்பி இந்த பக்க கரைக்கு வந்தான். புருஷோத்தமன் தனக்குள்ளேயே, நான் நினைச்ச காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றிடணும். அண்ணனோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு கல்ல வச்சு கட்டின பைய அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன். 2000 நாணயங்கள் மூட்டை என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு கயரை கட்டி இந்த மூட்டைய ஆத்துல போட்டுடுறேன். அண்ணன் கண்ணு முன்னாடியே அது தண்ணிக்குள்ள போயிடும். ஆனா எனக்கு தான் தெரியும் அது படகு கூடியே வந்துட்டு இருக்குன்னு. இப்படி நினைச்சுக்கிட்டு தான் கிட்ட இருந்த மூட்டையில கைத்த கட்டிக்கிட்டு கோபால் பார்க்காம இருக்கும்போது தண்ணிக்குள்ள போட்டுட்டான். எதுவுமே நடக்காதது மாதிரி பதட்டத்தோட, ஐயோ அண்ணா, என்கிட்ட இருந்த நாணய மூட்டை தண்ணியில விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? நான் தண்ணியில குதிச்சிட்டா. இப்படி புருஷோத்தமன் நடிக்க ஆரம்பிச்சான். இத பார்த்து கோபால் ரொம்ப பதட்டமா, வேணாம் தம்பி, போனா போட்டோம். அப்பா கிட்ட அதை நான் தான் தண்ணியில விட்டுட்டேன்னு சொல்றேன். நீ ஏன் பைய எடுத்துக்கோ. இப்படி சொன்னதும் புருஷோத்தமன் தான் நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, தண்ணிக்குள்ள போட்ட அந்த நாணய மூட்டைய தங்க மீன் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேரும் கரைக்கு வந்தாங்க. கோபால் அங்கிருந்து போக ஆரம்பிச்சான். புருஷோத்தமன் தன் நாணய மூட்டைக்காக தேட ஆரம்பிச்சான். எங்கேயுமே கிடைக்கல. கெட்ட எண்ணத்தோட அண்ணனை ஏமாத்தணும்னு நினைச்சதுக்கு எனக்கு நல்லா நடந்தது. இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். புருஷோத்தமன் அந்த மூட்டைய அவிழ்த்தான். அதுல கல் இருந்தது. அண்ணனை உன்னை நம்பினதுக்கு இப்படி ஏமாத்துவ? கல் இருக்கிற மூட்டையை என்கிட்ட கொடுத்துட்டு நாணயங்கள் இருக்கிற மூட்டையை நீ எடுத்துக்கிட்டு அது தொலைஞ்சிடுச்சுன்னு நாடகம் ஆடுற. இப்படி சொல்லும்போது கோபாலுக்கு தான் தம்பியோட கெட்ட புத்தி புரிய வந்தது. ஆனா எதுவும் பண்ண முடியாம
அப்பா ரங்கநாதன் கிட்ட திட்டு வாங்கிட்டான். வருத்தத்தோட ஆத்தங்கரை கிட்ட வந்தான். அப்பா அங்க தண்ணியில இருந்த தங்க மீன் வெளியில வந்து ஒரு தேவதையா மாறிடுச்சு. இங்க பாரு கோபால், அப்பாவித்தனம், நம்பிக்கை எல்லா நேரமும் உதவாது. கூட பிறந்தவங்களா இருந்தா கூட நம்ப முடியாத காலம் இது. உன் தம்பியோட கெட்ட புத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. தூய்மையான மனசோட நீ கொடுத்த சாப்பாட நான் சாப்பிட்டேன். அதனாலதான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்தேன். இதோ நாணய மூட்டை. இப்படி சொல்லி அந்த தேவதை அந்த நாணய மூட்டைய கொடுத்தது. அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு கோபால் வீட்டுக்கு கிளம்பினான். அப்பா ரங்கநாதன் கிட்ட தம்பியோட இந்த கெட்ட புத்தியை எடுத்து சொன்னான். அப்புறம் அவரோட சொத்து முழுசையும் கோபால் பேருக்கே எழுதி வச்சாரு. அப்பத்துல இருந்து புருஷோத்தமன் நல்லபடியா கோபால் சொன்ன பேச்ச கேட்டு வாழ்க்கைய நடத்தி வந்தான். இது இவங்களோட கதை. அதிர்ஷ்ட தேவதை பாகம் 2. ஒரு நள்ளிரவு ஊரே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தப்போ 3 ஏக்கர் நிலம் வச்சிருந்த வீரையன் கத்தி எடுத்துக்கிட்டு தன்னோட பயந்தாங்கோலி மச்சான் கோபாலோட சேர்ந்து பழி தீர்த்துக்கிறதுக்காக வேகமா 10 ஏக்கர் நிலம் வச்சிருந்த பூமிநாதன் வீட்டை நோக்கி போனான். இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பூமிநாதனை ஒரு வழி பண்றேன். அவன் திமிர என்கிட்டயே காட்டுறானா, அவனால எனக்கு எவ்வளவோ நஷ்டம். என்ன ஆனாலும் என் பழிய தீர்த்துப்பேன். இப்படி நினைச்சுக்கிட்டே கோபமா நடந்து போயிட்டு இருந்தான். பயந்தாங்கோலி மச்சான் கோபால் பயந்து போய் சுத்தி முத்தி பார்த்து நடுங்கின குரலோட, மாமா மாமா, இப்போ பழி வாங்குறது ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம் மச்சான், இல்லைனா எனக்கு தூக்கமே வராது. பழிய தீர்த்துக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். எனக்கு என்னமோ உன்னால பழிய தீர்த்துக்க முடியாதுன்னு தோணுது மாமா. யாரோ நம்மள நமக்கே தெரியாம பின்தொடர்ற மாதிரி இருக்கு மாமா. நீ ஒரு பயந்தாங்கோலி, உனக்கு அப்படிதான் இருக்கும். வாயை மூடிட்டு என் பின்னாடியே வா. இப்படி சொல்லி வீரையன் முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தான். கோபாலும் பயந்துக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்து வீரையன் பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருமே ஒரு பெரிய வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க. சுத்தி பெரிய செவர் இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி பெரிய கேட்டும் இருந்தது. அங்க வந்து மெதுவா கேட்டை திறந்து உள்ள போனாங்க. அவ்வளவுதான், உள்ள இருந்த நாய் சத்தமா கத்தி அவங்கள நோக்கி வந்தது. இந்த பூமிநாத நாய் கூட வளர்க்குறானா? இந்த நாயை பார்த்தா எது கிடைச்சாலும் கடிச்சு கொதறிடும் போல இருக்கு. ஐயோ, பழி வாங்குறத விட்டுட்டு முதல்ல இங்கேருந்து உயிரோட தப்பிச்சு போகணும். இப்படி யோசிச்சு கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம, டேய் மச்சான் ஓடுடா, இப்படி சொல்லி 2 பேரும் பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பயந்தாங்கோலியான கோபால் இன்னும் பயந்து போய் வீரையன் பின்னாடியே வேகமா ஓடினான். ஆனா அந்த நாய் கோபாலோட காலை ஓடி வந்து லபக்குன்னு பிடிச்சிருச்சு. வலியில கோபால் கத்த ஆரம்பிச்சான். ஊரோட சேர்ந்து பூமிநாதனை எழுந்துருவான்னு வீரையன் கோபாலோட வாயை அழுத்தி மூடினான். நாயும் கோபாலோட காலை கடிச்சு அதுக்கு தேவையான சதைய பிச்சுக்கிட்டு போச்சு. வீரையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்த தன்னோட மச்சான் கோபாலை கூட்டிக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த வைத்தியர்கிட்ட வந்தான். தூக்க கலக்கத்துல இருந்த வைத்தியர் கோபாலோட காலை பார்த்து ஒரு ஊசிய போட்டாரு. கட்டியும் கட்டி விட்டாரு. பத்திரமா 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. மனைவி சுசீலாக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அமைதியா வந்து கட்டில்ல படுத்துக்கிட்டாங்க. காலையிலேயே வீரையன் வயலுக்கு போனான். சுசீலா கட்டோட கட்டில்ல படுத்துட்டு இருந்த தன்னோட தம்பி கோபால பார்த்தா. சுசீலா பதட்டத்தோட, ஏண்டா தம்பி, ராத்திரி தூங்க போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, ஆனா காலையில திடீர்னு இந்த கட்டு எப்படிடா வந்தது? என்ன எதுவும் கேட்காதக்கா, வயலுக்கு போயிருக்க மாமாவை கேளு. மாமாவோட பழி வாங்குற எண்ணம் என் உயிருக்கு தான் பிரச்சனை. இப்படி கோபால் சொன்னதும் சுஷீலாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. கடகடன்னு சமையல் வேலை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடை டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டு வயலுக்கு கிளம்பி போனான். அப்பதான் வீரையன் மூட்டைகளால் வண்டியை நிரப்பினான். அந்த வயல்கிட்டயே இருந்த 10 ஏக்கர் நிலம் சொந்தக்கார பூமிநாதன் வயல்ல விளைச்சல் பண்ணதை அவனோட டிராக்டர்ல ஏத்திட்டு இருந்தான். டேய் வீரையா, என் கூட உனக்கு என்னடா போட்டி? உன்னோட 3 ஏக்கரையும்
எனக்கே கொடுத்துடு, என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடு, வருஷத்துக்கு ஒரு தொகையை தரேன். இப்படி சொன்னதுமே வீரையனுக்கு பயங்கர கோபம் வந்தது. பல்ல கடிச்சுக்கிட்டே, என்ன எரிச்சல் படுத்தாதீங்க ஐயா, நீங்க பெரியவர், திமிரை குறைச்சிக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. உங்களை நானும் கௌரவமாக பார்ப்பேன், மரியாதை கொடுப்பேன். ஓ மரியாதை யாருக்கிடா வேணும்? என்னை எதிர்த்து நான் வேணான்னு சொல்லியும் பயிரிட்ட, நல்லா தான் விளைச்சல் பண்ணேன். ஆனால் எப்படி விற்கிற, எங்கே விற்கிறேன்னு நானும் பார்க்குறேன். இப்படி சொல்லி டிராக்டரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். வீரையன் பயங்கர கோபத்தோட, எவ்வளோ வயல் இருந்து எவ்வளோ அனுபவம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட இருக்கிற திமிரே அவனுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க விடாம பண்ணுது. பெரியவங்க கிட்ட நம்மளுக்கு எதுக்குப்பா? நீ கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும். பேச்சு முத்தி போய் அப்புறம் பழி தீக்கிற வரைக்கும் போகும். யாராவது ஒருத்தர் அதுல அழியணும். அப்படி ஏதாவது ஆனா உங்களையே நம்பி இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட நிலைமை என்னாகும் யோசிச்சு பாரு. இப்படி சுசிலா கேட்ட கேள்விக்கு வீரையனால பதிலே சொல்ல முடியல. அன்னைக்கு இருட்டுறப்போ மாட்டு வண்டியில வச்சிருந்த நெல் மூட்டைகளோட சோகமா வீட்டுக்கு வந்தான் வீரையன். மச்சான், ஏய் கோபால், இருக்கிறியா வீட்ல? இப்படி கோபாலை கூப்பிட்டான். அப்போ வீட்டில் இருந்து அவனுடைய மச்சான் கோபால் வெளியில வந்தான். என்ன மாமா கூப்பிட்டியா? இங்க வா, வந்து கொஞ்சம் உதவி பண்ணு, மாட்டை கழட்டி விடணும். சரி மாமா. இப்படி சொல்லி கோபால் வண்டி கிட்ட வந்தான். கோபாலும் வீரையாவும் 2 பேரும் சேர்ந்து வண்டியை பிடிச்சுக்கிட்டு மாட்டை கழட்டி விட்டாங்க. 2 மாடுகளும் நல்ல பசியோடு இருந்ததுங்க. அந்த வீட்டு பக்கத்துலேயே இருந்த மாட்டு கொட்டாய்க்கு போய் அங்கே இருந்த புல்கட்டுகளை மேய்ஞ்சுதுங்க. கோபாலும் வீரையாவும் 2 பேரும் அந்த வண்டியை பத்திரமா இறக்கி வச்சாங்க. வயல்லேருந்து உங்கள் அக்கா இன்னும் வீட்டுக்கு வரல? இல்லை மாமா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ பச்சை புல்களை தலையில் வச்சுக்கிட்டு சுசிலா அங்கே வந்தா. வீட்டு முன்னாடி நெல் மூட்டைகளோட இருந்த வண்டியை பார்த்தா. குழப்பத்தோட மாட்டு கொட்டாய் கிட்ட போய் தலையில இருந்த புல்கட்டுகளை கீழே போட்டு வண்டி கிட்ட வந்தா. ஏங்க, விக்கிறதுக்கு கொண்டு போன நெல் மூட்டைகளை விக்காம அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டீங்க, என்னங்க ஆச்சு? அந்த 10 ஏக்கர் திமிர் பிடிச்ச பூமிநாதன் இருக்கானே. ஐயையோ, மறுபடியும் அவரோட சண்டை போட்டுட்டீங்களா? பெரியவங்க கிட்ட நம்மள மாதிரி ஏழைங்க சண்டை போட்டா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா நஷ்டம்லாம் நம்மளுக்கு தாங்க. ஆமா சுசீலா, சாதாரண நஷ்டம் இல்லை. அந்த பூமிநாதன் அவனோட விளைச்சலை எடுத்துக்கிட்டு அதை வாங்குற ஜெகபதி கிட்ட வந்தான். நானும் நம்ம விளைச்சலை எடுத்துக்கிட்டு அந்த ஜெகபதி கிட்ட தான் போனேன். தரம் குறைவா இருந்த அவனோட விளைச்சலுக்கும் உயர்ந்த தரம் கொண்ட என்னோட விளைச்சலுக்கும் ஒரே விலையை தான் கொடுப்பேன்னு சொன்னான். உடனே சண்டைக்கு போயிட்டீங்களா? ஆனா உங்களுக்கு கோவம் மூக்கு மேலேயே இருக்கு. பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டா போதுமே, கோவம் மூக்குக்கு மேல வந்துரும். சண்டை போடுறது எனக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சியா சுசீலா? நான் அந்த ஜெகபதியை எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். அவரும் ஒத்து வர நேரம் பார்த்து அந்த பூமிநாதன் நடுவில் வந்தான். ஜெகபதி எல்லாருக்கும் ஒரே வேலை தான் கொடுக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொன்னான். அவ்வளவுதான். ஜெகபதி ஐயா நெல் மூட்டைகளை வாங்க மறுத்துட்டாரா? ஆமா சுசீலா, கோவம் வந்துருச்சு. எடுத்துட்டு போன நெல் மூட்டைகளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். காலையில் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் சுசீலா. பசியா இருக்கு, போய் சாப்பிட ஏதாவது பண்ணு. இப்படி சொன்னதுமே சுசீலா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனா. இப்படியே நேரம் ஓட ஓட முழுசா இருட்டாயிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில லாந்தர் வெளிச்சத்துல பூமிநாதனும் அவனோட மனைவி கோதாவரியும் வீட்டுக்கு வெளியில காத்து வாங்கிக்கிட்டே நாற்காலியில உட்கார்ந்துருந்தாங்க. என்ன கோதாவரி, காத்து நல்ல சில்லுன்னு இருக்குல்ல? ஆமாங்க, நீங்க கூட கோவத்தை குறைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படின்னா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பனா? இது ஒண்ணுதான் குறைச்சல் இந்த வயசுல உங்களுக்கு. பட்டணத்துல பேத்தி ஸ்கூலுக்கு போறான்றத மறந்துடாதீங்க. நீ தானே கோதாவரி ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன. நல்லா இருப்பீங்கன்னா ஹீரோ மாதிரி இல்லைங்க, ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் நல்லா இருக்கேன்ல கோதாவரி. இங்க பாருங்க, நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி. 10 ஏக்கர் நிலம் இருக்கிற எஜமா, பெரியவர். அப்படி இருக்கும்போது அந்த சின்ன விவசாயி வீரையன்கிட்ட நீங்க போய் போட்டிக்கு நிக்கலாமா? அவன் மட்டும் லேஸ்பட்டவனா கோதாவரி?
நான் ஒன்று சொல்லட்டேமா உங்களுக்கு, பொறாமை, கோபம், அகங்காரம், ஆவேசம் இதெல்லாம் நம்மள பெரிய ஆளா ஆக்காதுங்க. பாசமா நடந்துக்கிறது, சிரிச்ச முகத்தோட பேசுறது, எல்லாரையும் சமமா பாக்குறது இதெல்லாம் தான் நம்மள பெரிய மனுஷனா ஆக்கும். அதெல்லாம் கேட்க முடியாது. நான் இப்படிதான் கோதாவரி. பாருங்க, இந்த முட்டாள்தனத்தை தான் வேணான்றது. நாளைக்கே நம்ம செத்து போயிட்டா கூட அந்த பெரியவரு ஊருக்காகவே இத்தனை காலம் வாழ்ந்தாரு, இந்த ஊர்க்காரங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மள பாராட்டணும். அதை விட்டுட்டு ராட்சசன் கெட்ட புத்திக்காரன் ஒழிஞ்சான்னு சாபத்தை வாங்கிக்கிட்டு அனாதை பொணமா போகக்கூடாது. இப்படி சொன்னதுமே பூமிநாதன் யோசிக்க ஆரம்பிச்சான். நீங்க இந்த ஊர்க்காரங்க மதிக்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறங்க, வேற ஒன்றும் இல்ல. இப்படி சொல்லி கோதாவரி அங்கேருந்து உள்ள எழுந்து போயிட்டான். மறுநாள் காலையில பூமிநாதன் கோதாவரி 2 பேரும் சேர்ந்து வீரையன் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து சுஷீலாவும் வீரையனும் சந்தோஷப்பட்டாங்க. என்னங்க, வீட்டுக்குள்ள இருந்து அந்த சேர் எடுத்துட்டு வாங்க. வேணா வீரையா, எனக்கு இருந்த திமிரால உன்கிட்ட பழிய தீர்த்துக்கணுன்றதுக்காக உன்னை எவ்வளவோ முறை அவமானப்படுத்தின, இலக்காரப்படுத்தின, உன்கிட்ட சரிக்கு சமமா போட்டிக்கு நின்ன. அது ஒரு பெரிய மனுஷனா நான் பண்ணியிருக்க கூடாது. என்னமோ அதெல்லாம் நடந்து போச்சு. பக்கத்துலயே வயல் வச்சிருக்கிறவங்க, ஒரே ஊர்க்காரங்க, ஒன்னா சேர்ந்தே இருப்போம். என்ன சொல்ற வீரையா? உங்களை மாதிரி பெரியவங்க இவ்வளோ பெரிய மனசோட என் வீட்டுக்கே வந்து இப்படி சொல்றப்போ நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன்? நீங்க சொல்ற மாதிரியே இருப்போம். இப்படி சொன்னதுமே பூமிநாதன் பாசமா வீரையனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அதை பார்த்து இங்க கோதாவரியும் அங்க சுசீலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுசீலா, நீ கோழி குழம்பு நல்லா வைப்பியாமே, பசியா இருக்கு, கோழி குழம்பு ருசியா வைமா. உங்கள மாதிரி பெரியவங்க எங்க வீட்ல சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம் சுசீலா, சமையலை பண்ணு. இப்படி சொன்னதுமே வீரையன் வீட்டிலேருந்து நாற்காலி எடுத்துட்டு வந்து வாசல்ல போட்டான். 2 பேரும் உட்கார்ந்தாங்க. வீரையன் ஒரு கோழியை பிடிச்சு அதை வெட்டி சுசீலா கிட்ட கொடுத்தான். சுசீலாவும் ருசியா கோழி குழம்பு வச்சா. வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அவங்க 2 பேரும். இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.